friends, Devis cooking and YouTube channel உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கேஸ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். பற்ற வச்சுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு கழுவி வச்சிருக்கேன். வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு 4 விசில் விட்டாலும் நல்லா வெந்துடும். பாருங்க, இது உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வெந்துடுது. நம்ம ஒரு ஸ்பூனில் குத்தி பார்க்கலாம். பாருங்க, அழகாக போகுது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஆற வச்சு உரிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 கரண்டி எண்ணெய் போட்டுடலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சோம்பு மட்டும் போட்டால் போதும், பட்டை லவங்கலாம் தேவையில்லை. இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போதும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு. பாருங்க, நல்லா செவந்துருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பெருசாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி. ஒரு உருளைக்கிழங்கு 2ன்னா வெங்காயம் 4 போடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா தான் காரம். அதனால 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் போடலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாதத்தில் தான் வதங்கணும். நிறைய வதங்கக்கூடாது. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பிசிக்கி வச்சுருக்கல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வதங்கிடுச்சுன்னா வெங்காயம் கலரு மாறிடும். அது நல்லா இருக்காது. இப்படின்னா தான் சப்பாத்திலாம் நல்லாயிருக்கும், பூரிக்கு. பாருங்கள், உருளைக்கிழங்கு வெங்காயமும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்படின்னா தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அது ஒன்று கொதித்து வந்தாலும் இன்னும் கட்டி ஆகிடும். உள்ள மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளை கொஞ்சம் தான் போடணும். அது கல் உப்பு போட்டலாம். இந்த அளவு போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். கரெக்டாகிடுச்சு. இந்த மாதிரி எந்த அளவு இருந்தாலும் போதும். ரொம்பவும் தண்ணி வேணாம், ரொம்ப கட்டியாக வேணாம். ஓகே, இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு மசாலா பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் ஏற்றுறது. இது சீக்கிரமாக முடியும், வேலை அதிகம் கிடையாது. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.